வணக்க மக்களே, வெல்கம் டு K+C தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் மந்திரமோகினி மந்தாகினி பகுதி 9. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 34. கோவில்ல நடந்த சம்பவத்தை ஜீரணிச்சிக்க முடியாம கைமலும் புவனேஸ்வர் நாயரும் அசைவற்று நின்று போயிட்டாங்க. நிலைமை இப்படியே தொடர்ந்தா என்னதான் செய்யறது கைமல்? நாயர் கேட்டாரு. இங்க பாருங்க, இதெல்லாம் மாந்திரிகத்துல ரொம்ப சகஜம். எதிராளிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய பலத்தை பயன்படுத்திக்கிறது சாதாரணமான விஷயம் தானே. கடைசியில யாரு கெட்டிக்காராங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு கைமல் நாயருக்கு ஆறுதல் சொன்னாரு. புவனேஸ்வர் நாயர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு. அதனால கைமல் சொல்றதும் சரிதான் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஆறுதல் ஏற்பட ஆரம்பிச்சுது. கோவில் மைதானத்துல நடந்த சம்பவங்களை எல்லாம் பெருமாள் கிட்ட சொல்றதுக்காக கைமல் பெருமாள் இருந்த வீட்டை நோக்கி ஓடினாரு. பெருமாள் வெளித்தண்ணில உட்காந்து இருந்தாரு. கைமல் சொன்னதை எல்லாம் கேட்ட பிறகு பெருமாள் சொன்னாரு, பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் அவளும் விளையாடி பார்க்கட்டும். ஒரு கட்டத்துல தானாவே என்னால முடியாதுன்னு கையை தூக்கதான் போறா, அதனால போற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு அவரும் சொன்னாரு. நீங்க சொல்றது நியாயம்தான், இருந்தாலும் அவள் லேசுப்பட்டவ இல்லைன்னு தெரியுது. கைமல் தன்னோட அபிப்பிராயத்தையும் சொன்னாரு. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு சமமான பலம் கொண்ட விரோதியை ஜெயிக்கிறது கூட சுவாரஸ்யம் தானே. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெளிவா யோசிக்கணும். எந்த வகையிலையும் நாம சோர்ந்து போயிடவே கூடாது. சரி, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அவருடைய மர்மங்கள் என்னன்றத நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். பெருமாள் தனக்கு பக்கத்துல இருந்த சூலத்தை வருடியபடி சொன்னாரு. இந்த விஷயத்துல மட்டும் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதன் பிறகு நம்ம 2 பேருமே உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு பெருமாள் கிட்ட இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க வேணான்னு எச்சரிக்கை விதமா கைமல் சொன்னாரு. பெருமாள் கொஞ்ச நேரம் மௌனமா அமர்ந்து யோசனையில ஆழ்ந்தாரு. பிறகு திண்ணிலிருந்து முற்றத்துக்கு வந்தவரு அண்ணாந்து ஆகாயத்தை பார்த்து நட்சத்திரத்தோட நிலைமையை ஆராய ஆரம்பிச்சாரு. நேரம் அப்போ நள்ளிரவு நெருங்கிட்டு இருந்தது. தனக்குள்ள எதையோ முனகியபடி வராண்டாவுக்கு வந்தவரு தான் கையில இருந்த சூலாயுதத்தால வராண்டாவில் ஒரு அரைவட்டம் வரைஞ்சாரு. அதுக்கு மேற்புறமா தன்னுடைய வலது கையோ உயர்த்தினாரு. அக்னி அப்படின்னு பெருமாள் உரத்த குரல்ல சொன்னதும் அடுத்த வினாடியே அவட உள்ளங்கையிலிருந்து கோல வடிவிலான வெளிச்சப்பந்து ஒண்ணு மின்ன ஆரம்பிச்சது. அது ஜுவாலியை விட்டு எரிய ஆரம்பிச்சது. தான் வரைஞ்ச அரைவட்டத்துக்கு மேல அதை வச்சாரு. கைமல் வியப்போட அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எரிஞ்சிட்டு இருந்த அக்னி ஜுவாலையோட மேற்புறமா வலது கையை கவிழ்த்து கொடை மாறி பிடிச்சாரு. உடனே ஜுவாலை மேல் நோக்கி அவர் கை வரைக்கும் எழ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அவர் வரைஞ்ச மொத்த வட்ட பகுதியிலையும் தீ பரவவும் செஞ்சது. பெருமாள் மந்திரத்தை உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சாரு. வட்ட வடிவில் கண்ணாடி போல எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஜுவாலைக்குள்ள கைமல் ஒரு காட்சியை பார்த்தாரு. பயங்கரமான வடிவம் கொண்ட ரத்த சாமுண்டி தேவியோட உருவம் அதுக்குள்ள அசைகிறது தென்பட்டுச்சு. அவளுடைய சிவந்த கண்கள் தண்ணியை உத்து பாக்குற மாதிரி கைமலுக்கு தோண ஆரம்பிச்சது. கைமல் ஒரு கணம் நடுங்கியே போயிட்டாரு. தேவி அவளுடைய உருவத்தை காட்டித்தாங்க அப்படின்னு பெருமாள் அந்த உருவத்துக்கிட்ட வேண்டினாரு. கண் மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த உருவம் மறைஞ்சி அதுக்கு பதிலா வேற ஒரு உருவம் தெளிவடைய ஆரம்பிச்சது. உண்மையில கைமல் அசந்தே போயிட்டாரு. அந்த உருவம் ஒரு ஓவியம் போல இல்லாம முப்பரிமாணத்தோட தெரிஞ்சது. உன்னிகிருஷ்ணன் மந்தாகினி மடியில தலை வச்சு படுத்துட்டு இருந்தான். வெள்ளை நிறத்திலான புடவை மட்டும் அணிஞ்சிருந்தா. ரொம்ப மெல்லிய சருகு போல இருந்துச்சு அந்த புடவை. அந்த புடவையால அவளுடைய உடம்பினுடைய அழகை சிறைப்பிடிக்கவே முடியல. அழகான முகம், அதுக்கேற்ற மாதிரி செதுக்கி எடுத்துற மாதிரியான உடம்பு. ஒட்டு மொத்தத்துல அவளை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. உன்னிகிருஷ்ணனுடைய முகத்தையே பார்த்தபடி எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கவும் அவனுடைய கணத்தை வருடியபடி பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு முன்னாடி பூஜை அறை வாசல்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நிலவிளக்குடைய வெளிச்சம் மட்டும் அவங்க மேல படிஞ்சுக்கிட்டு இருந்தது. இவ்வளவும் அவனுக்காக தானே? அஷ்டமுக பெருமாள் வெறுப்போட கேட்டாரு. இப்படிப்பட்டவ அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத நம்பூதிரியை காப்பாத்துறதுக்காக தான் சக்தியை செலவிட்டு இருக்காளா? எங்கிருதான் வந்து சேர்ந்தாலோ தெரியல. கைமல் ரொம்பவும் வெறுப்போட பேசினாரு. உங்களோட பேச்சுப்படி பார்த்தா அந்த நம்பூதிரி பையன் தொலைஞ்சு போயிட்டானா அவளும் வந்த வழியை பார்த்துட்டு போயிடுவா இல்லையா? அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன அங்க வேலை? கைமல் சொல்லவும் பெருமாள் பெருமூச்சு விட்டபடி தலையாட்டினாரு. பெருமாளுடைய திட்டம் கைமலுக்கு நல்லாவே புரிஞ்சுது. உன்னிக்காக வந்திருக்கிறவ அவனே போன பிறகு அந்த இடத்துல அவ இருப்பாளா என்ன? இது வரைக்கும் யாருக்குமே தோணாத ஒரு நல்ல யோசனை தான் இது. கைமல் மறுபடியும் அக்னியில தென்பட்ட காட்சியை பார்த்தாரு. எப்படிப்பட்டவங்களும் மெய்மறந்து உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி அது. பெருமாளே அந்த காட்சியை அப்படி உட்கார்ந்துதான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவனை அங்கிருந்து எழுந்திருக்க விடாமலேயே கொல்லணும். அதை அவளும் கண்ணால பார்க்கணும். பெருமாள் சொல்லியபடியே சட்டன்னு எழுந்தாரு. தன்னுடைய பூஜை அறையோட கதவை திறந்தாரு.
உள்ள இருந்து சூளம் ஒன்று எடுத்துட்டு வந்தாரு. ஏறத்தாழ 6 அடி நீளமுள்ள அந்த சூளத்தை அக்னியில காட்டினாரு. விரைவிலேயே அந்த சூளத்தினுடைய மும்முனைகளும் கணிஞ்சு சிவக்க ஆரம்பிச்சுது. இது போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சூலத்தை மேற்கு திசையை நோக்கி வீசி எறிஞ்சாரு. அந்த இடத்துல காற்றை பிளந்துகிட்டு அந்த சூலம் சர்ன்னு சத்தம் எழுப்பியபடி பாஞ்சு போக ஆரம்பிச்சது. இந்த சூலம் அவனுடைய மார்புல பதியாம திரும்பி வராதுன்னு பெருமாள் திடமான நம்பிக்கையோட சொன்னாரு. உன்னிகிருஷ்ணன் மந்தாகினியோட மடி மேல தலை வச்சு படுத்தபடி யானைக்கு மேலே ஏறி அனுபவத்தை மகிழ்ச்சியோட விவரிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னிலிருந்து நீங்க ஒரு சங்கீத சாம்ராட்டா மாறிட்டீங்க. மந்தாகினி அவனுடைய மார்புல விரல்களால் அலைஞ்சபடி பேசினா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு கனவு மாதிரியே தோணுது. உன்னி அவருடைய கண்களை பார்த்தபடி சொன்னான். நீங்க இன்னும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இல்ல மேற்கொண்டு எதையும் நான் தெரிஞ்சுக்க தயாரா இல்லை. அப்புறம் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நீ என்னை விட்டு போயிடுவியே. மந்தாகினி அதுக்கு பதில் சொல்லாம ஆகாசத்தை பார்த்தா. கார்த்திகை நட்சத்திரம் கண்களுக்கு தட்டுப்பட்டுச்சு. உன்னிகிருஷ்ணன் அப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அந்த வார்த்தைகள் அவளுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னது உண்மை தானே? அதனாலதான் பதில் சொல்லாமலே இருக்க, அப்படிதானே? உன்னி மறுபடியும் கேட்டான். கிழக்கு திசையிலிருந்து ஏதோ ஒண்ணு காற்று கிழிச்சுக்கிட்டு வரக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. மந்தாகினி தலையை உயர்த்தி பார்த்தா. திரிசூலம் ஒண்ணு பாஞ்சு வந்துகிட்டு இருந்தது. அதுவும் நெருப்பு துணுக்குகளை உதிர்த்தபடியே சீறி பாஞ்சு வந்துகிட்டு இருந்துச்சு. சூலம் நேரா உன்னிகிருஷ்ணனுடைய மார்பு போதையை தான் நெருங்கி வந்தது. மந்தாகினி சட்டுன்னு தன்னோட கைவிரலால அதை தடுத்து நிறுத்தினா. சூலம் இப்போ அவருடைய விரல்களை உரசியபடி அந்தரத்துல மிதந்து நிற்க ஆரம்பிச்சது. உன்னி இதையெல்லாம் கவனிக்காம அவளுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவளுடைய விரல்களை ஊடுருவி சூளம் முன்னேற முயற்சி பண்ண போதிலும் சூளத்தால அது முடியாம போச்சு. சில வினாடிகளுக்கு பிறகு அவ சூளத்தை விசையோட பின்னுக்கு தள்ளினா. ஒரு கணம் தடுமாறின மாதிரி பின் வாங்கிய சூளம் சட்டுன்னு திரும்பி வந்த வேகத்திலேயே வந்த திசையிலேயே சீரிப்பாய ஆரம்பிச்சது. மந்தாகினி உன்னிய தாம் பக்கமா இழுத்தா. உன்னி தன்னோட விரல்களால அவளுடைய வயிற்று பகுதியில கோலம் போட்டான். என்னங்க வழக்கமே இல்லாம அப்படின்னு கிண்டலா கேட்டா. மந்தாகினி, நீ வந்து 3 மாசங்கள் ஓடி போச்சு. இது வரைக்கும் நீ துளசி மாடத்துல விளக்கேத்தாம ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. சமையல் கட்டில இருந்தும் நீ ஒதுங்கி இருந்ததா எனக்கு தெரியல. அவளை பார்த்து புன்னகச்சபடி கேட்டான். மந்தாகினிக்கு விஷயம் புரிஞ்சுது. அவ மெதுவா அவளோட கையை அங்கிருந்து அகற்றினா. நான் சொன்னது உனக்கு புரியலையா? உன்னி அவளோட 2 தோள்களையும் பிடிச்சபடி கேட்டான். புரியாம என்ன? அதெல்லாம் இப்ப என்ன அவசரம்? இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நமக்கு குழந்தைகள் பிறந்தா நம்மால இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? மந்தாகினி உன்னியோட கணுக்கால் பகுதிகளை வருடியபடி கேட்டா. நான் அதை சொல்லல மந்தாகினி. இதோ இந்த சொத்துக்களை எல்லாம் கவனமா பார்த்துக்க யாராவது வேணாமா? அந்த நாயருக்கு எத்தனை பசங்க தெரியுமா? அதுவே எனக்கு பயத்தை ஏற்படுத்தும். நேரம் வரும்போது என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அப்போ நடக்க வேண்டியதெல்லாம் தானாவே நடக்கும். அவ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு உன்னிக்கு புரியவே இல்லை. ஆனா அந்த வினாடியிலிருந்து அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வேர்விட ஆரம்பிச்சிருந்தது. மாதவிலக்காகாம இவளால எப்படி மாசம் 30 நாளும் துளசி மாடத்துல விளக்கேற்ற முடியுது? குறைஞ்சது 3 நாட்களாவது ஒதுங்கி இருக்க வேணாமா? அதுதான் அவளுடைய சிந்தனையை குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவனை விட்டு பிரிஞ்சு தனியா படுத்ததே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்க முடியும்? மந்தாகினி, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? அவன் அவளுடைய வழவழப்பான முன்புற கைகளை வருடியபடி கேட்டான். சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றத கேட்க தயாரானா. நாம ஒரு வைத்தியரை பார்த்தா என்ன? மந்தாகினோட காதுகள்ல கிசுகிசுப்பா சொன்னான். எதுக்காக? இல்ல, நீ ஏன் வீட்டை விட்டு இன்னும் ஒதுங்காம இருக்கன்னு அப்பதானே காரணம் புரியும். அது தெரிஞ்சதானே இந்த வீட்டுல இன்னொரு குட்டி கிருஷ்ணன் பிறப்பான். அதுக்கு என்ன, உங்க விருப்பப்படி செஞ்சுட்டா போகுது. அவனை திருப்திப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னான். சொன்ன பிறகு அப்படி சொல்லியிருக்க வேண்டாமோ அப்படின்னு அவளுக்கு தோண ஆரம்பிச்சது. ஒருவேளை வைத்தியர் வரலாம். வரவர் வைத்தியரா மட்டும் இல்லாம ஒரு ஜோதிடரா இருந்துட்டா தன் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. 4 நட்சத்திரம் கேட்பாங்க. தனக்கு ஏது அதெல்லாம்? ஒரு தடவை பகவதி குறிப்பிட்டது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஆகாயத்தை பார்த்து நின்றுட்டு இருந்தோம். தென்றல் மென்மையா வீசிக்கிட்டு இருந்தது. காற்றுல இளஞ்சி பூவுடைய வாசனை கலந்து வந்துகிட்டு இருந்தது. மேற்கு திசையை பார்த்தப்போ சாட்சாத் திருப்பங்காட்டு தேவி வந்துகிட்டு இருந்தாங்க. தங்கிட்ட நெருங்கி வந்தவங்க கதவை திற அப்படின்னு சொன்னாங்க. அப்படி செஞ்சப்போ ஒரு துண்டு கற்கண்டை தான் வாயில போட்டுட்டு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், இந்த நட்சத்திரம் உன்னுடையது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த ஞாபகம். ஒருவேளை தேவி குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்தை சொன்னாலும் நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு பிரசன்னம் பார்ப்பாங்க. ஆனா பிரசன்னம் முழுமை அடையாது. தன்னால அதை சரிப்படுத்தவும் முடியாது.
அதனால ஜோதிடத்தின் மூலமா வரக்கூடியவங்க தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னிக்கிட்ட சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உன்னியோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால மந்தாகினி தர்ம சங்கடத்துக்கு ஆளானா. மந்தாகினி எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாலோ அதுதான் நடந்துச்சு. சரி, நான் ஒரு நல்ல வைத்தியரை பார்க்குறேன், அவரு ஜோதிடராகவும் இருந்துட்டாருன்னா ரொம்ப நல்லது, நம்ம குழந்தை என்ன நட்சத்திரத்துல பிறக்கும் அப்படின்றத அவர் சொல்லிடுவாரு. உன்னி அவளுடைய கண்ணத்தை வருடிபடி பேசினா. மந்தாகினி புன்னகைச்சா. அத்தியாயம் 35. அஷ்டமுக பெருமாள் வாசப்புறத்தையே பார்த்துட்டு இருந்தாரு. இந்த தடவை அவன் எப்படியும் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தான் நினைச்சாரு. அப்போ மந்தாகினி திருப்பி விட்டு இருந்த சூலம் அவரை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அதை பெருமாள் பார்த்துட்டாரு. அதோ சூலம் திரும்பி வந்துகிட்டு இருக்கு. சூலத்துடைய முனை கனிஞ்ச சிவப்புல இருந்து மாறி இருந்ததால தன்னுடைய நோக்கம் நிறைவேறிட்டதா நினைச்சுக்கிட்டாரு. ஆனா சூலத்துல ரத்த துளிகளே இல்ல. அதை பார்த்ததும் என்ன இது அப்படின்னு பெருமாளோட கண்கள் சிவக்க ஆரம்பிச்சது. சூலத்தினுடைய 3 முனைகளும் வளைஞ்சு போயிருந்தது. அது உண்மைதானு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிலவிளக்கு கிட்ட கொண்டு போய் சோதிச்சு பார்த்தாரு. கைமல் கல்லு மேல மோதின மாதிரி இந்த சூலத்தோட முனைகள்லாம் மழுங்கி இருக்குது, பாத்தீங்களா அப்படின்னு பெருமாள் சூலத்தை காட்டியபடி கைமல் கிட்ட கேட்டாரு. கைமல் அந்த சூலத்தை வாங்கி விரலால் அதோட முனைகளை தடவி பார்த்தாரு. நீங்க சொல்றது சரிதான், கல்லோட பிசுறுகள் ஒட்டி இருக்க மாதிரிதான் தெரியுதுன்னு கைமலும் சொன்னாரு. அப்படின்னா இந்த சூலம் போய் மோதின இடம் பாறையா? பெருமாள் சந்தேகத்தோட கேட்டாரு. அப்படியும் நடக்குமா என்ன? கைமல் வியப்பா கேட்டாரு. உன்னிகிருஷ்ணன் அப்போ விளையாட்டா மந்தாகினோட கையை பிடிச்சி இழுத்தான். பார்த்தவன் அதிர்ந்தே போயிட்டான். என்ன இது அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கவும் செஞ்சான். ஏன் என்னாச்சு அப்படின்னு மந்தாகினி அப்பதான் தன்னோட கையை பார்த்தா. சூலம் அவளோட கையில பதிஞ்சிருந்த அந்த 3 அடையாளங்கள். அப்பதான் அவளுக்கு விஷயமே புரிஞ்சுது. உடனே மந்தாகினி பதில் சொன்னா. நீங்க யானை மேல ஏறினீங்கல்ல, அப்போ யானையோட தந்தம் பட்ட அடையாளம் இது. வலிக்குதா மந்தாகினி? அந்த கைப்பகுதியை வருடியபடி கேட்டான். இல்ல அதெல்லாம் எதுவும் வலிக்கல. மந்தாகினி உள்ளங்கைய தன்னுடைய தொடையில அழுத்தி தேய்ச்சிட்டு பார்த்தா. அப்போ மந்தாகினிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு திருப்பங்காட்டு பகவதியோட பிறந்தநாள். பின்னிரட்டு வேளையில தேவி நீராட போவாங்க. அப்போ அவங்களோட போயாகணும். தன்னோட சேர்ந்து 18 பேரும் அவங்க கூட துணையா தான் இருப்பாங்க. தேவி ஒவ்வொருத்தரையும் தனியா கவனிப்பாங்க. தான் கூட வந்திருக்கிற எல்லாருக்குமே பரிசுகளையும் கொடுப்பாங்க. அப்ப நான் இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. மந்தாகினி என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்ப ஆரம்பிச்சா. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உன்னிகிருஷ்ணனை தனியா விட்டுட்டு போறது சரி கிடையாது. அதே நேரத்துல அங்க போகாம இருக்கவும் முடியாது. இது தன்னுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய விஷயமும் கூட அப்படின்னு ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சா மந்தாகினி. என்ன யோசிக்கிற மந்தாகினி? உன்னிகிருஷ்ணன் விசாரிக்க ஆரம்பிச்சான். அப்படிலாம் எதுவும் இல்லை, வாங்க போய் படுக்கலாம் அப்படின்னு அவனை எழுப்பி விட்டுட்டு படுக்கையறை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அவன் உறக்கத்துல ஆழ்ந்துட்டான்னு தெரிஞ்சதும் மந்தாகினி எழுந்தா. திருப்பங்காட்டு பகவதி கோயிலோட பூசாரியான பவத்ரா நம்பூதிரி உறங்காம மறுநாள் காலையில செய்ய வேண்டிய பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மறுநாள் பகவதியோட பிறந்த நாள்னு அவருக்கு நல்லாவே தெரியும். விடியறதுக்கு முன்னாடியே தேவி குளிக்க போவாங்க. அது யாரும் பார்க்க கூடாதுன்றதும் அவருக்கு நல்லா தெரியும். அந்த நேரம் மட்டும் அங்கிருந்து எங்காவது விலகி இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சாரு. கிழக்குல விடிவெளி முளைச்சிட்டு இருந்தது. தேவி நீராடுறதுக்காக வெளியேறினாங்க. 18 மோகினிகளும் அவங்க கூட புறப்பட்டாங்க. முன்ன எப்பவோ நடந்த ஒரு சம்பவத்தை அவர் கேள்விப்பட்டிருக்காரு. பெரிய மாமா தான் அதை சொன்னவரு. அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு 103. பெரிய பண்டிதர், மிகப்பெரிய மந்திரவாதியும் கூட. பூத பிரேதாதிகளை நேரிலேயே பார்த்துருக்கிறவரு. அவர் சில காலம் திருப்பங்காட்டு கோவில்ல பூஜைகள் நடத்தியிருக்காரு. தாணிக்காட்டு மனையோட அன்னைக்கு அவருக்கு இருந்த நட்போட அடிப்படையில தான் இது எல்லாமே நடந்துச்சு. அதனால நண்பரோட வேண்டுகோளுக்கு இணங்கிதான் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல தான் தேவியோட பிறந்த நாளும் வந்துச்சு. திருமணிக்கு இந்த விஷயம் தெளிவா தெரியும்ன்றதால கோயிலுடைய உள்ளேயும் வெளியேயும் சில அலங்காரங்களை செஞ்சிருந்தாரு. தென்னங்கூர்த்தோலைகளையும் பூங்கொத்துகளையும் கட்டுறதுக்காக 2 பேரை வேலைக்கு அமர்த்திருந்தாரு. கோவிலுக்கு பூக்களை கட்டி கொடுக்கக்கூடிய சங்கர மாலருடைய 2 பசங்களை தான் அவர் இதுக்காக தேர்ந்தெடுத்திருந்தாரு. மூத்தவன் கிருஷ்ணன்குட்டி, இளையவன் சங்கரன் குட்டி. 2 பேரும் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க தான். ஆனா 2 பேருக்கும் எப்பயாவது மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. என்னைக்கு இல்லாத வழக்கமா இன்னைக்கு மட்டும் கோயில் அலங்கரிக்கிறீங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு திருமணிக்கிட்ட அந்த 2 பேரும் கேட்டாங்க. முட்டாள்களா, இது கூடவா தெரியாது? நாளைக்கு தேவியோட பிறந்த நாள் அப்படின்னு திருமணி சொன்னாரு. இது வரைக்கும் பிறந்த நாள் இப்படி கொண்டாடினதா ஞாபகமே இல்லையே, கிருஷ்ணன்குட்டி கேட்டான். சாதாரணமா இது யார்கிட்டையும் சொல்றது இல்லை. ஏன்னா தேவியும் அவருடைய பரிவாரமும் அன்னைக்கு காலையில குளிக்கிறதுக்காக கோயிலிருந்து வெளியே போவாங்க. அப்போ அவங்க கூட மோகினிகளும் போவாங்க. திருமேனி சொன்னதும் நாம் அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு சங்கரன் குட்டி கேட்டான். பார்க்க முடியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்?
பார்க்காம இருக்கிறது தான் உத்தமம். திருமேனி கொஞ்சம் எச்சரிக்கையும் கொடுத்தாரு. திருமேனி என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா இது வரைக்கும் அந்த காட்சியை யாரும் பார்த்ததா எனக்கு தெரியாது. ஒருவேளை பார்த்திருந்தா கூட அதை வெளியே சொல்லன்னு தான் தோணுது. ஓஹோ அப்படியா செய்தின்னு கிருஷ்ணன்குட்டி தான் தம்பியை ஓரக்கண்ணால பார்த்தான். அப்படின்னா எப்படியாவது அந்த காட்சியை பார்க்கணும்னு 2 பேரும் தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. இருட்டு வரைக்கும் காத்திருந்து படகு துறையில கட்டி போடப்பட்டிருந்த படகுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில ஒருத்தர் கழுத்தை இன்னொருத்தர் நெரிச்ச நிலையில 2 பேருமே பிணமா ஆற்றுல கண்டெடுக்கப்பட்டாங்க. வழக்கமா தேவி நீராட போவது ஆற்றுடைய தென்புறம் உள்ள படித்துறையில தான். அந்த நேரத்துல இயற்கை கூட அமைதியாதான் இருக்கும். ஆற்றுல அலைகள் கூட எழும்பாதான். ஆற்றுடைய மேற்பரப்பு கண்ணாடி போல பளபளப்பா இருக்குமா. ஆகாயத்துல இருந்த நட்சத்திரங்கள் ஆத்துல தன்னுடைய முகத்தை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லிகை பூக்கள் அள்ளி இறைச்ச மாதிரி ஆற்று பரப்புல நட்சத்திரங்கள் பளபளத்தன. தேவியும் தோழியரும் நீர்ல இறங்கினாங்க. தண்ணீர்ல தோழிகள் எல்லாருமே சூழ்ந்து நின்னாங்க. கிழக்கு திசையில செம்மை பரவி வெளிச்சக்கீரர்கள் தென்பட தொடங்கினதும் எல்லாரும் கரையேற ஆரம்பிச்சாங்க. என்னுடைய பிறந்தநாளான இன்னைக்கு நீங்க யாரும் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு தேவி கட்டளையும் போட்டாங்க. அந்த வார்த்தையில கேட்டதும் மந்தாகினி மனசுக்குள்ள துடிக்க ஆரம்பிச்சா. தேவி அப்படின்னு மனசுக்குள்ள கூவியபடியே நெஞ்சில கையவும் வச்சுக்கிட்டா. அன்னைக்கு விடியற் காலையில பூஜை நடக்கும் போது வழக்கத்தை விட கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. கோவில கொஞ்சம் புனரமைப்பு செய்யப்பட்டதால பக்தர்கள் அதிகமா வந்திருந்தாங்க. மதிய வேளை பூஜையை முடிச்சுட்டு திருமணி கொஞ்சம் கண்ணை இறந்தாரு. கோவிலோட சுற்றுப்புறம் சுத்தமா இருந்ததால ராமன் அங்கும் இங்கும் சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னும் ஏதாவது மராமத்து வேலை மீது இருக்குதா அப்படின்னு பாக்கறதா அவனுடைய நோக்கம். அப்படி அவன் சுத்தி பார்க்கும் போது மோகனோட சிலைகள் இருந்த பக்கம் அவனுடைய பார்வை பதிய ஆரம்பிச்சது. முந்தைய நாள் இரவு வரைக்கும் சிலையே இல்லாமல் இருந்த அந்த இடத்துல இப்போ ஒரு சிலை இருந்துச்சு. ராமன் கண்களை கசகிக்கிட்டு பார்த்தான். சந்தேகமே இல்லை, தான் கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மைதான். உடனே திருமணி கிட்ட ஓடினா. ஓடி வரக்கூடிய காலடி ஓசையை கேட்டதுமே திருமணி கண் திறந்து பார்த்து முகத்தை சுளிக்க ஆரம்பிச்சாரு. யார் அது இப்படி ஓடி வர்றது அப்படின்னு கோபமும் பட்டாரு. அதுக்குள்ள ராமன் திருமணி திருமணி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சா. என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு குரல் கொடுத்தாரு. ஒரு அதிசயம், விஷயத்த சொல்லு. மோகினி சிலைகள் எல்லாமே சரியா இருக்குது. நிஜமாவா சொல்ற? இது எப்படி சாத்தியம்? திருமணிக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சிலை காணாம போச்சுன்னு நீங்க சொல்லலையா? இப்போ 18 சிலையும் சரியா இருக்கு. உண்மையாவா? பவத்ரதம் படுத்திருந்த இடத்துல இருந்து துள்ளி எழுந்தாரு. 2 பேரும் மந்தாகினோட சிலைய நெருங்கினாங்க. எந்த சிலையும் காணாம போன மாதிரியே தெரியலையேன்னு நம்பூதிரி எல்லா சிலைகளையும் ஒரு தடவை எண்ணி பார்த்தாரு. ஒவ்வொரு சிலையோட பக்க பகுதிகளையும் தொட்டு பார்த்தாரு. எல்லா சிலைகளும் ஒரே மாதிரி சுவரோட சுவரா ஒட்டி இருந்துச்சு. எதுலையும் எந்த விதமான வேறுபாடும் அவருக்கு தெரியவே இல்லை. ராமா நீ இங்கேயே இரு, நான் இதை வந்துடுறேன்னு பவத்ர நம்பூதிரி வேகமா தானிக்காட்டு மனையை நோக்கி ஓடினாரு. விஷ்ணு நம்பூதிரி மனையிலே தான் இருந்தாரு. காணாம போன சிலை திரும்ப கிடைச்சிருச்சுன்னு பவத்ரதம் சொல்லவும் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் அப்படின்னு விஷ்ணு நம்பூதிரி பதில் சொன்னாரு. இல்ல காணாம போன சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே தேவ பிரசனத்தை நம்ம நடத்தினோம். அப்ப கூட சிலை அங்க எங்கேயாவது தான் இருந்திருக்கணும். நாம சரியா கவனிக்காம விட்டுருப்போம். நீங்க சொல்றத பார்த்தா சிலை எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்த மாதிரில சொல்லிட்டு இருக்கீங்க. திருமணி என்ன சொல்றீங்க? குழப்பத்துல இருக்கீங்களா என்ன? திருமணி உண்மையிலேயே குழப்பத்துல ஆழ்ந்துதான் போனாரு. எல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கு. விஷ்ணு நம்பூதிரி தான் சொன்னதை ஒரு வேடிக்கை எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு பவத்ரதன். இவருக்கு எப்படியும் நம்ம உண்மையை உணர்த்த முடியாது, இதுல வேற ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு பவத்ரதன் திருமணிக்கு தெளிவா புரிஞ்சுது. அதனால எதுவுமே பேசாம மௌனமா அங்கிருந்து வெளியேறினாரு. திருமணி திரும்பவும் கோயிலுக்குள்ள வரதுக்குள்ள ராம வேற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருந்தான். பவத்ரதன் உள்ள வந்ததுமே திருமணி இங்க வந்து பாருங்களேன், இந்த ஒரு சிலையோட இடது கையில மட்டும் ஏதோ ஒரு 3 புள்ளிகள் தெரியுது. இது வேற எந்த சிலையிலுமே இல்ல. பவத்ரதன் ஊன்றி பார்த்தாரு. ராம சொன்னது உண்மைதான். சிலையோட உள்ளங்கை பகுதியில ஏதோ ஒண்ணு குத்தன மாதிரி ஒரு 3 புள்ளிகள் தெரிஞ்சது. அதை பார்த்ததும் பவத்ரதன் கோவிலை விட்டு வெளியேறினாரு. அவர் நேரா போனது அந்த ஊருடைய இரும்பு பற்றைக்கு. பற்றையிலிருந்த ராமன் குட்டி கோயில் பூசாரியை பார்த்ததும் எழுந்து நின்று வணங்கி வரவேற்பு கொடுத்தான். ராமன்குட்டி ஒரு நிமிஷம் என் கூட வா, உடனே திரும்பி வந்துடலாம். திரும்பி சொன்னதும் என்ன எதுன்னு விளங்காமலேயே அவர் கூட கிளம்பினான் ராமன்குட்டி. பவத்ரதன் அவனை சிலைக்கு கிட்ட கொண்டு போனாரு. இதோ இந்த சிலையோட கையில் உள்ள அடையாளத்தை கொஞ்சம் பாரு, இது எதனால ஏற்பட்டுச்சுன்னு உன்னால சொல்ல முடியுமா? ராமன்குட்டி அந்த சிலையோட உள்ளங்கை பகுதியை ஊன்றி பார்த்தான். பிறகு சொன்னான், இது ஒரு சூலாயத்தால குத்திய அடையாளம் மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கும் அதுதான் சந்தேகம். அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் நான் உன்னை கூட்டிகிட்டே வந்தேன். திருமணி சொன்னாரு. இது எப்படி நடந்திருக்கும் திருமணி அப்படின்னு ராமன்குட்டி கேட்டான். தெரியல, இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு நீ ஒரு உதவி செய்யணுமே, சொல்லுங்க அப்படின்னு ராமன்குட்டி சொன்னான். கொஞ்சம் நீளமான ஒரு சங்கிலி, அப்புறம்
தரையில அடிச்சு இறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடப்பாறை வேணும். அதுல ஒரு வளையமும் இருக்கணும். கடப்பாறை தரைக்குள்ள சுமார் 4.5 அடி இறங்கும்படியா இருக்கணும். திருமேனி இது எல்லாத்தையும் வேக வேகமா சொல்லவும் திருமேனி என்னதான் சொல்ல வரான்னு புரியாம மலங்க விழிச்சபடி அவரையே பார்த்தான் ராமன் குட்டி. சரி, நான் நோக்கத்தையும் சொல்லிடுறேன். விஷயம் ரொம்ப சுலபம். இந்த சிலை இங்க இருந்து எங்கேயும் போகாதபடி பார்த்து கொள்றதுதான். தேவிக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஸ்தூல வடிவம் தேவையில்லை. சொல்றது புரியுதா? அப்பவும் ராமன் குட்டிக்கு ஒண்ணுமே புரியல. பேந்த விழிக்க ஆரம்பிச்சான். ராமன் குட்டி, இந்த சிலை காணாம போனதால் தான் கோவில்ல நிறையவே செலவு செஞ்சு பிரசன்னமே நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதை பத்தி விவரங்கள்லாம் எனக்கு தெரியாது. சரி, நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். ராமன் குட்டி அங்கிருந்து புறப்பட்டான். பற்றைக்கு வந்தவன் யானை கட்டக்கூடிய சங்கிலி ஒன்றை தேடி எடுத்தான். அதுல ஒரு இணைப்பு விடுபட்டிருந்தது. நெருப்புல போட்டு காய்ச்சி விடுபட்டதை இணைச்சான். திருமணி கேட்டபடி எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு நேராக கோவிலுக்கு வந்து சேர்ந்தான். தான் குறிப்பிட்ட வேலையை அவன் கச்சிதமா முடிச்சுட்டு அந்த பொருளை கையோடு கொண்டு வந்துட்டான்னு தெரிஞ்சதும் திருமணிக்கு ரொம்பவே சந்தோஷம். பிறகு திருமணி சொன்னது மாதிரியே மந்தாகன சிலையோடைய ஒரு கை மற்றும் ஒரு காலையை இணைச்சி சங்கிலியால கட்டி அதை வளையத்துல கோத்து வளையம் உள்ள கடப்பாறைய தரையில அடிச்சு இறக்கினா. பிறகு திருமேனி யாருக்கும் தெரியாம வில்வ மரக்கிளை ஒன்ன வெட்டிட்டு வந்து சிலையோட பின்புறமா மறைச்சும் வச்சாரு. மறுநாள் காலையில உன்னிகிருஷ்ணன் பனங்காட்டு இல்லத்துல ரொம்ப தாமதமாக தான் கண் விழிச்சான். தான் திரும்பி வரும்போது கண் விழிக்கும் வகையில தான் அவனை தூங்க வச்சிருந்தான் மந்தாகினி. பக்கத்துல மந்தாகினியை காணோம். ஒருவேளை குளிக்க போயிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருந்தான். அதன் பிறகும் அவன் வரவே இல்லை. படுக்கையிலிருந்து எழுந்தவன் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் தேட ஆரம்பிச்சான். மந்தாகினி அப்படின்னு குரல் கொடுத்து பார்த்தான். அவனுடைய குரலுக்கு எந்த பதிலும் கிடைக்கவே இல்லை. உன்னி திடுக்கிட்டு போயிட்டான். அவ தான் கூட இல்லைன்னு தெரிஞ்சதும் அவனுக்குள்ள விவரிக்க முடியாத ஒரு விதமான பயம் எழ ஆரம்பிச்சது. அவளை எங்கன்னு போய் தேர்றது? யார்கிட்ட போய் கேட்கறது? ஒருவேளை தான் மயக்கமாகி விழுந்து கிடந்த அந்த கோவிலுக்கு திரும்ப போயிருப்பாளோ? அப்படியே போயிருந்தாலும் அந்த கோயில் எங்க இருக்குதுன்னு உன்னிகிருஷ்ணனுக்கு தெரியாது. அப்போ தெரு வாசப்படியில யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சது. தொலைவிலிருந்து சரியா தெரியாதனால ஊன்று கவனிச்சு பார்த்தான். அது ஒரு பெண்ணுடைய உருவம். விடியற்கால நேரம் பனி சரியா விலகாததுனால உருவம் அவனோட கண்ணுக்கு சரியா தென்படல. யார் அது அப்படின்னு உன்னி கேட்டான். அடியேன் தான் வந்திருக்கேன். புரியலையே. வாரியார் வீட்டு தாத்திரி குட்டி அம்மா. என்ன விஷயம்? உங்களுக்கு உதவலான்னு தான் வந்திருக்கேன். உன்னி யோசிச்சான். மந்தாகினிய காணல. பசிக்கவும் வேற செய்யுது. தற்சமயத்துக்கு வாரியார் வீட்டு பெண்ணை சமைச்சு போடட்டுமே. எதையாவது சமைச்சு போட்டு பசி தீப்பாளான்னு பார்ப்போம். மந்தாகினி வரதுக்கு முன்னாடி எங்கிருந்தெல்லாமோ சாப்பிட்ருக்கோம். பசி வரும்போது எதையுமே கவனிக்க முடிஞ்சதில்லை. சமீப காலமா தான் வீட்லயே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, உள்ள வாமா அப்படின்னு உன்னிகிருஷ்ணன் அனுமதியும் கொடுத்தான். தாத்திரிக்குட்டி தெரு வாசப்படியை தாண்டி முற்றத்துக்கு வந்தா. அவருடைய கண்கள் சுற்றுமுற்றும் பார்த்துச்சு. அவருடைய கண்கள் சட்டுன்னு பளபளப்பு அடையவும் செஞ்சுது. அத்தியாயம் 36. தாத்திரிக்குட்டி முற்றத்தின் வழியாவே நடந்து இல்லத்துடைய வடக்கு புறத்துக்கு வந்து நின்னா. உன்னிகிருஷ்ணன் உரலறையோட வாசக்கதவை திறந்து விட்டான். கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. நேரா சமயக்கட்டை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சா. அந்த இடம் அவளுக்கு ஏற்கனவே பழக்கமா இருந்தது. தாத்திரிக்குட்டி, இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிறியா? உன்னி கேட்டான். பெரிய தம்புராட்டு இருக்கிறப்போ நான் இங்க வந்திருக்கேன். என்னை அடிக்கடி வர சொல்லி ஆள் அனுப்புவாங்க. சின்ன வயசுல நான் பார்த்ததா ஞாபகமே இல்லையே. உன்னி அவருடைய அழகை கவனிச்சபடியே பேசினா. மந்தாகினை விட மெலிஞ்ச உடம்பு, சிவப்பு நிறம், நல்ல உயரமான உடல்வாகு, 30 வயசு நெருங்கி இருக்கலாம். ஏதோ வசியம் செய்யப்பட்டவனை போலவே உன்னிகிருஷ்ணன் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். சின்ன திருமணி, என்ன இப்படி பார்க்குறீங்க? நான் இனிமே இங்கே தான் இருப்பேன். நீங்கள் போக சொன்னாதான் போவேன். அவ வெக்கம் கலந்த குரல்ல சொன்னா. உன்னி சட்டுன்னு தன்னுடைய அசட்டுத்தனத்தை மறைச்சிக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். தளத்தை ஓட்டும் துண்டை எடுத்துக்கிட்டு ஆத்த நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சான். குளிச்சுட்டு வர வழியில எங்கேயுமே நிற்காம இல்லத்துக்கு வேகமா திரும்பி வந்துட்டு இருந்தான். ஆத்துல இருந்து திரும்பி வரும்போது தெரிஞ்ச நபர்கள் எதிர்பட்ட போதும் அவங்க கிட்ட பேசாம வேகமா இல்லத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். தாத்திரிக்குட்டி தன்னுடைய மனசு முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறத அவன் உணர ஆரம்பிச்சான். இதுக்கு என்ன காரணம்? எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் மந்தாகினோட உருவம் மட்டும் மனசுல தோணவே மாட்டேங்குதே. ஏன்? மந்தாகினோட படத்தை வரைஞ்சு வச்சிருக்கணும். அவனையும் மீறி வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்துச்சு. இல்லத்துக்கு வந்ததும் தாத்திரிக்குட்டி இட்லியையும் காஃபியையும் முன்னாடி கொண்டு வந்து வச்சா. மந்தாகினி போறதுக்கு முன்னாடி வரைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சான். நான் வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ரெண்டுமே சூடாரி போயிருக்கே, அதனாலதான். நீங்க குளிக்க போனதும் இறக்கி வச்சேன். அவனுடைய முகத்தை பார்க்காமலேயே பேசினா. உன்னிகிருஷ்ணன் தாத்திரிக்குட்டியோடைய வடிவழக பார்த்தவரை சாப்பிட்டான். அவளுக்கும் அது தெரிஞ்சது. நல்லாவே பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நின்றுகிட்டு இருந்தா. மந்தாகினி எங்க போனாலோ என்னவோ. சாப்பிடும் போது தாத்திரிக்குட்டியை பார்த்து கேட்டான். தாத்திரி அதுக்கு எதுவும் பதில் சொல்லவே இல்லை. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு புறப்பட்டான்.
தாத்திரிக்குட்டி அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. கண் பார்வையிலிருந்து அவன் மறைஞ்சதும் அவளுடைய கண்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சது. பெரிய வீட்டுடைய முன் வாசல் வழியாக தான் உண்ணி நடந்து போனான். புவனேஸ்வர் நாயர் அவனை கவனிக்க தவறவே இல்லை. ராமுண்ணி, நாயர் கூப்பிட்டாரு. ராமுண்ணி, என்னங்க அப்படின்னு கேட்டபடியே ஓடி வந்து நின்னா. அதை போறவன் பணங்காட்டு மனையை சேர்ந்த உண்ணி தானே? ராமுண்ணி அந்த சிறு திண்ணைக்கு மேலே ஏறி நின்று எட்டி பார்த்துட்டு ஆமாங்க அப்படின்னு சொன்னான். எங்கே போகிறான்னு பார்த்துட்டு வாயேன் நாயர் சொன்னார். முதலாளியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ராமுண்ணி உன்னிகிருஷ்ணனை பின்தொடர ஆரம்பித்தான். உன்னிகிருஷ்ணன் நேராக வயலுக்கு தான் போனான். அறுவடைக்கான பருவம் நெருங்கிட்டு இருந்துச்சு. பணங்காட்டு இல்லத்துக்கு சொந்தமான வயலை இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்கவரு காரியதர்சர் பத்மநாபன் நாயர். உன்னியை பார்த்ததும் பத்மநாபன் நாயர் நெருங்கி வந்து வணங்கி நின்னாரு. என்ன பரம நாயரே, விவசாயம் தேரும் இல்லையா? உன்னி கேட்டான். எல்லா வருஷத்தை விடவும் இந்த தடவை விளைச்சல் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அறுவடைக்கு முன்னாடி எப்படி அதை சொல்றது? கதிரை பார்த்தா தெரியாதா? அப்படியா சொல்றாங்க? சரி, இருந்தா நல்லது. இல்லத்துக்கும் உங்களுக்கும் நம்ம வேலையாட்களுக்கும் தேவையானதை கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பெரிய வீட்டு நாயருக்கு 150 மரக்கால் நெல் கொடுத்துருங்க. அங்கதான் சாப்பாட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. உண்ணி சொன்னதை கேட்டு பத்மநாபன் நாயர் திகைப்புல ஆழ்ந்துட்டாரு. யாருக்கு? பெரிய வீட்டுக்கா? ஆமா, அதுக்கே நீங்க திகைக்கிறீங்க? அவங்க உங்களுக்கு எவ்வளவோ தொல்லைகளை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படின்னு இழுத்த மாதிரி சொல்லவும், அதையெல்லாம் வீணா ஏன் நினைக்கணும்? மறந்துடுங்க, போகட்டும். சரி, அப்படியே செஞ்சுறேன் அப்படின்னு சொன்னாரு நம்பூதிரி. உன்னிகிருஷ்ணன் நேரா நாவதருடைய கடைக்கு வந்தான். முடிவெட்டி சவரம் செஞ்ச பிறகு ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவர்கிட்ட நீட்டினா. இது வரைக்கும் அதோட தலைமுடியை வாரிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் சீர் செஞ்சு அனுப்பினவர் அவர் தான். புறப்படும் போது அறுவடை முடிஞ்ச பிறகு காளிதாசர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் கொடுக்குற நெல்லை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா உண்ணி. நாவிதர் நன்றி நிறைஞ்ச முகத்தோட உன்னிகிருஷ்ணன் மறையிற வரைக்கும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. உண்ணி இல்லத்துக்கு திரும்பி வந்தப்போ மதிய சாப்பாட்டுக்கான நேரம் ஆகியிருந்தது. சாதத்தை பரிமாறிட்டு தாத்திரிக்குட்டி அவனை சாப்பிட வருமாறு அழைச்சா. சாப்பிடும் போது உன்னிக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு பதார்த்தங்களையும் அவன் ஒருத்தையே எப்படி சமையல் செஞ்சிருக்க முடியும்? சும்மா சொல்லக்கூடாது, சமையல் ரொம்பவும் பிரமாதமா இருந்துச்சு. நம்பூதிரிகளோட வீட்டில் சமையல் செய்யற மாதிரியே இருந்துச்சு. உன்னி தாத்திரிக்குட்டியை அழைச்சான். என்ன திருமேனி? தாத்திரிக்குட்டி அவன் கிட்ட வந்து நின்னபடி கேட்டா. இது எல்லாத்தையும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிச்ச? நான் சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரி. அப்படியா? சமையல் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி திருமேனி, உங்களோட தயவு இருந்தா போதும். தாத்திரி ரொம்ப பணிவோட பேசினா. இருந்தாலும் தாத்திரிக்குட்டி, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? அவ திகைப்போட கேட்டா. உன்னை பார்த்தா நம்பூதிரி வீட்டு பொண்ணு மாதிரியே இல்லை. உன்னியோட வார்த்தைகள் கேட்டதும் அவ வெக்கப்பட்டுக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டா. ஒரு வகையில நீ வந்தது நல்லதுதான். மந்தாகினி போன உடனே சரியா நீ வந்து சேர்ந்தியே. அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளை திக்குமுக்காட வச்சுக்கிட்டு இருந்தது. சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு கட்டில் வந்து படுத்தான். தலைமாட்டு பகுதியில் மேஜைக்கு மேலே சங்கிலி விளக்கும், பக்கத்திலேயே ஓலைச்சுவடும் இருந்துச்சு. சரி, தூக்கம் வர வரைக்கும் வாசிப்போமே அப்படின்னு அதை கையில் எடுத்தான். வட யக்ஷனி மந்திரத்தை வாசிக்கவும் ஆரம்பிச்சான். அந்த மந்திரம் மனித நடமாட்டமே இல்லாத காட்டுப்பகுதிக்கு போய் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் இரவு நேரத்தில் 1000 தடவை வீதம் 6 நாட்கள் சொல்லணும். 7வது நாள் அன்னைக்கு ஆலமரத்தோடைய அடிப்பகுதியை சுத்தம் செஞ்சு சந்தனத்தை கலக்கி தெளிச்சு நெய் விளக்கு ஏற்றி அதில் யக்ஷி இருக்கிறத நினச்சிக்கிட்டு நள்ளிரவு வரைக்கும் ஜெபிக்கணும். அப்போ கார் சிலம்பினுடைய ஓசையும் உடலில் இருக்கக்கூடிய ஆபரணங்களுடைய இசையும் மேலதாள வாத்தியங்கள் இசையும் கேட்க ஆரம்பிக்கும். பிறகும் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லணும். அதன் பிறகு அங்க மோகினி வருவா, தன்னோடு கூடும்படி சொல்லுவா. அவளுடைய ஆசை நிறைவேற்றிட்டோன்னா அதில் அவ சந்தோஷப்பட்டானா அந்த நபர் விரும்பினது எல்லாமே கிடைக்கும். மாறா அவ திருப்தி அடையல அப்படின்னா விஷயம் விபரீதமா மாறிடும். உன்னி அந்த மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கும் போதே தாத்திரிக்குட்டி அங்க வந்து நின்னா. திருமேனி, யக்ஷனி மந்திரம் படிச்சு என்ன செய்ய போறீங்க? குரல் கேட்டு உன்னி திரும்பி பார்த்தான். தாத்திரிக்குட்டி அங்கே நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு பின்புறம் கதவு திறந்திருந்ததால அங்கிருந்து வந்த வெளிச்சம் அவளுடைய உடல் அழகை வெகுவா காட்ட ஆரம்பிச்சது. போதாத குறைக்கு அவ வேற ஒரு பக்கம் சரிஞ்சு நின்றுட்டு இருந்தா. நான் படிக்கிறது அதுதான்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னி கேட்டான். என்னோட அப்பா ஒரு மாந்திரிகர் தானே, அவ சொன்னா. அப்படியா? அப்போ நான் அவரை பார்க்க விரும்புறதா அவர்கிட்ட சொல்லு. நாளைக்கு சொன்னா போதும் இல்லையா? அப்போ இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நீ போகலையா? நீங்க இங்க தனியா இருப்பீங்களே, மந்தாகினி வராம இருக்க மாட்டா. இனிமே அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு யார் சொன்னது? அப்பா தான் சொன்னாரு. அப்படியா? சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ போகலாம். கொஞ்ச நேரம் தயங்கி நின்றுட்டு பிறகு அங்கிருந்து நகர்ந்து போயிட்டா தாத்திரிக்குட்டி. உன்னிகிருஷ்ணன் மீண்டும் ஓலைச்சுவடியை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சான். வாசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே தூங்கியும் போனான். அங்கிருந்து கிளம்பின தாத்திரிக்குட்டி நேரா போனது அவளை அனுப்பி வச்ச அஷ்டமுக பெருமாள் கிட்டதான். போன காரியம் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா என்ன? மாந்திரிகர் கேட்டாரு. இல்ல, முடியல, என்ன மன்னிச்சிருங்க, அவ தாழ்மையான குரல்ல சொன்னா. அஷ்டமுக பெருமாள் கோவப்பட ஆரம்பிச்சாரு. இதுக்கா நான் உன்னை அனுப்பி வச்சேன்?
நீ நினைச்சா ஒரே தடவையில 2 பயில்வான்களை நசுக்கியே கொள்ள முடியும். அந்த நம்பூதிரி பையன் அவங்கள விட பலசாலியா என்ன? பெருமாள் தன்னுடைய 2 புருவங்களையும் மேற்புறமா உயர்த்திபடி கேட்டாரு. அவருடைய கையில ஒரு மாந்திரிக சுவடி ஒண்ணு இருக்குது. அதுல இருக்கக்கூடிய மந்திரங்கள் என்ன அவர்கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்குது. அதனால நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். ஓஹோ, அதுதான் விஷயமா? கேவலம் ஒரு ஓலைச்சுவடியை அவன் கையில இருந்து அகற்றுறதுக்கு உன்னால முடியல. நீ துணியை வேணா நினைச்சிருந்தா அவன் ஓலையை கைவிட்டிருக்க மாட்டானா என்ன? நீங்க சொல்ற இந்த யோசனை எனக்கு வரவே இல்லை. பெருமாள் கொஞ்ச நேரம் கண்ண மூடியாம யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் மனசுல உன்னிகிருஷ்ணனை பார்த்துட்டு தான் இருந்தாரு. அங்க அவன் தூங்கிட்டு இருந்த காட்சி தென்பட்டுச்சு. ஆனா அவனோட உறக்கத்துக்கு ஒரு பிரத்யேகமான தன்மையும் இருந்துச்சு. அவன் படிச்சுட்டு இருந்த மாந்திரிக சுவடி அவனுடைய மார்புக்கு மேலேயே கவிழ்ந்து கடந்துச்சு. அந்த சுவடி எதை பற்றியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் கண்களை மூடி அவர் தன்னோட சிந்தனையை ஒருமுகப்படுத்த ஆரம்பிச்சாரு. சகசர மந்திர யோகம். அந்த ஓலைச்சுவடி சம்பூர்ணன் அப்படின்ற கந்தர்வன் ரோகிணி என்ற தன்னுடைய காதலிக்க சொல்லி அவளால் எழுதப்பட்டது தான் அந்த சுவடி. அவரை மனக்கண்ணால் அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ரொம்பவே வியப்படைஞ்சிட்டாரு பெருமாள். அந்த சுவடியை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா அது புழக்கத்தில் இருக்கிறதா அவருக்கு தெரியல. அப்படின்னா முதல்ல நம்ம கைப்பற்ற வேண்டியது அந்த ஓலைச்சுவடியை தான். உடனே ரத்தமோகினி அப்படின்னு பெருமாள் அழைச்சாரு. என்னங்க அப்படின்னு தாத்திரி குட்டி அவருக்கு முன்னாடி வந்து நின்னா. முதல்ல அவன் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஓலைச்சுவடியை அவன் கிட்ட இருந்து எப்படியாவது எடுத்துரு. அதன் பிறகு இந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு கட்டளையிட்டாரு. முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா தாத்திரி குட்டி. மாலை மங்கி இருள் பரவ தொடங்குச்சு. திருப்பங்காட்டு பகவதி மாலை நீராடலுக்காக புறப்பட தயாரானாங்க. பகவதி தன்னோட தோழிகளையும் அழைச்சிக்கிட்டாங்க. ஒருத்தியை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. ஒரு முறை அவங்கள பார்த்தாங்க பகவதி. மந்தாகினி எங்க? தனக்கு முன்னாடி இருந்த இன்னொரு மூகனி கிட்ட கேட்டாங்க. பந்தனம் பண்ணியிருக்காங்க. அந்த மோகினி பதில் சொன்னா. யாரு பந்தனம் பண்ணினது? பவத்ரத நம்பூதிரி தான். எதுக்காக பண்ணினாரு? உங்க மேல இருக்கக்கூடிய தவறினால கிடையாது. அப்புறம் வேற என்னன்னு தெரியல தேவி. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க இங்கே இருங்கன்னு கட்டளையிட்டுட்டு தேவி மந்தாகினியோட சிலையை நெருங்கினாங்க. சங்கிலியால பிணைக்கப்பட்டிருந்த மந்தாகினியை கவனிச்சாங்க. என்ன மந்தாகினி இது? தேவி கேட்டாங்க. அப்போதான் சிலை அசைஞ்சது. அவ தலையை குனிஞ்சபடி தேவியை பார்த்தா. உண்மையிலேயே உனக்கு இந்த சங்கிலி உடைக்கும் வல்லமை கிடையாதா? தேவி கேட்டாங்க. இருக்கு, மந்தாகினி தாழ்ந்த குரல்ல சொன்னா. பிறகு ஏன் செய்யல? பவத்ரதன் திருமேனி உன்னியோட தாய்மாமா. அத்தியாயம் 37. தேவி சந்தேகத்தோட மந்தாகினிய பார்த்தாங்க. அதன் பிறகு ஞான திருஷ்டியால உன்னியையும் பார்த்தாங்க. அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவையும் உணர்ந்தாங்க. புரிஞ்சிட்டது. எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கல நீ, இதெல்லாம் தவிர்த்திருக்கலாமே, மன்னிச்சிருங்க தேவி. மந்தாகினி தாழ்மையோட வேண்டினா. சரி, என் கூட புறப்படு அப்படின்னு தேவி அவரோட கைகளை பார்த்தாங்க. தேவியோட கண்கள் வந்து புறப்பட்ட தீஜுவால சங்கிலிய உருக்க ஆரம்பிச்சது. மந்தாகினி இருந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்தா. தேவி திரும்பி நடக்க தொடங்கினாங்க. மந்தாகினி அவங்கள பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சா. திருப்பங்காட்டு பகவதி ஆத்துல இறங்கினப்போ இறைச்சலோட ஆறு பாஞ்சுகிட்டு இருந்தது. அவங்க இறங்கினதுமே ஆற்றோட வெள்ளம் சட்டுன்னு அமைதியாயிடுச்சு. தேவி நின்று இருந்த பகுதியை தாண்டி ஆற்று வெள்ளம் பழையபடி விசையோட பாஞ்சுகிட்டு இருந்தது. தேவி இருந்த பகுதி எந்த விதமான ஓசையுமே இல்லாம அமைதியா இருந்துச்சு. அதாவது ஆற்றுடைய ஒரு கரையில நீர் அசைவற்றும், மறுக்கரையில வேகத்துடனும் பாஞ்சுகிட்டு இருந்தது. தோழிகளா வந்திருந்த மோகினிகள் தேவியை சூழ்ந்து நின்றுகிட்டாங்க. நீர்வாழ் பிராணிகள் கூட நீருக்குள்ள ஒதுங்கிதான் போச்சு. நேரம் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. வழக்கமான நேரம் தாண்டியும் தேவி கரையேற மாதிரியே தெரியல. மந்தாகினி பரபரக்க ஆரம்பிச்சா. உன்னிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ள பயப்படவும் செஞ்சா. தேவிக்கு விருப்பம் இல்லாத எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டோம்னா அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்க தான் வேணும். தண்டனை எப்படி இருக்கும்னு யாரும் வரையறுத்து சொல்லவே முடியாது. ஒரு தடவை கூத்தம்பலத்துல நடந்த விஷயத்த மந்தாகினி யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சா. அவளால மட்டும் இல்ல, எந்த மோகினி தோழியாலும் அன்னைக்கு நடந்த விஷயத்த மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அனுபவம் அது. அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி நாள் நள்ளிரவு. சர்வ சராசரங்களும் உறக்கத்துல ஆழ்ந்திருந்த போது தேவி கூத்தம்பலத்துக்கு வருவாங்க. அப்போ தோழிகளும் உடன் இருக்கிறது வழக்கம். கூத்தம்பலத்தில் நின்றுட்டு இருக்கும் போது சிலைகள் உயிர் பெற்று அன்னைக்கு நடனமாட ஆரம்பிக்கும். தேவலோகத்து கிங்கரர்கள் சங்கீதம் இசைப்பாங்க. கந்தர்வ கன்னிகள் பாடுவாங்க. நடனம் உச்சக்கட்டத்தை அடைந்த போது ஒருத்தியோட நடன அசைவு தாளத்தை மீறி அமைஞ்சிருச்சு. சர்வ சலனங்களுடையதும் நாத பிரம்மத்தினுடைய பிறப்பிடமான தேவியோட மனசுல இருந்து கோபம் சட்டுன்னு வெளிப்படவும் செஞ்சது. நடந்த தவறுக்கு காரணம் என்னன்னு தேவி யோசிச்சாங்க. கீதிகா அப்படின்ற நடனமணி பாட்டு பாடிட்டு இருந்தா. அவ பாட்டு பாடிட்டு இருக்கும் போது ஒரு கந்தர்வனை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த வினாடியிலேயே அவன் மீது காதல் கொள்ளவும் ஆரம்பிச்சா. இதனால கவனம் செதறிச்சு. கவனம் செதறினதால நடன முத்திரையும் தப்பாய் போச்சு. கீதிகா தேவி அழைச்சாங்க. அவங்க அழைச்சதுமே அவங்க அந்த இடத்துலயே அசையாம நின்னுட்டாங்க.
அவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சபையும் அசைவற்று போச்சு. கீதிகா அந்த தூணுடைய பக்கமா ஒதுங்கி நில் அப்படின்னு தேவி கட்டளை இட்டாங்க. அவ விலகி நின்ன கணத்திலேயே கற்சொல்லையா மாறவும் செஞ்சா. பிறகு மீண்டும் நடனம் ஆரம்பமாச்சு. ஆனா கீதிகாவுக்கு மட்டும் விமோசனம் கிடைக்கவே இல்லை. அதுதான் தேவியோடைய இயல்பு. தேவிக்கு கோபம் வந்துட்டா எப்படியோ மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் அதே மாதிரி தான். இதே போல இன்னொரு சம்பவம். கிராமத்தில் உள்ள பெருசுங்களுக்கு திருப்பங்காட்டு பகவதி பற்றிய ஐதீகங்கள் ஏறத்தாழ மனப்பாடமா சொல்ல தெரியும். ஒரு தடவை தென் திசையிலிருந்து தேர்ந்த ஓவியர் ஒருத்தர் அங்க வந்திருந்தாரு. அவர் வண்ணங்களை வெறும் பச்சிலை மற்றும் பூக்களாலேயே தயாரிச்சு துணைக்கு கற்களையும் தூள் செஞ்சு அதை சேர்த்துக்குவாரு. ஒரு தடவை அவர் உருவாக்கக்கூடிய வண்ணங்களால ஓவியம் வரைஞ்சாருன்னா அது நூற்றாண்டுகள் தாண்டியும் அழியாம இருக்கும். கால மாற்றங்களோ இல்ல பருவ மாற்றங்களோ அந்த வண்ணக்கலவையை சிதைக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஓவியர் தான் கோவிலுக்கு வந்திருந்தாரு. தென் திசையிலிருந்து படகாளி விக்கிரத்துக்கு முன்புறமா இந்த சுற்றுச்சுவருடைய உட்புறத்தை தான் படம் வரைகிறதுக்காக ஓவியர் தேர்ந்தெடுத்திருந்தாரு. சுவரில் இருந்த பாசம் அப்புறம் குங்கும சந்தன கீற்றுகளை சுரண்டிட்டு முதல்ல மாதிரி வடிவத்தை வரைஞ்சாரு. மோகினி மற்றும் கந்தர்வர்களுடைய கதையை ஏராளமா கேள்விப்பட்டிருந்த அந்த ஓவியர் முதல்ல வரைஞ்சது ஒரு மோகினியோட வடிவத்தை தான். அந்த ஓவியம் முழுமையடைய 7 நாட்கள் தேவைப்பட்டுச்சு. வரைஞ்சு முடிச்சதும் ஓவியம் பூர்ணத்துவம் பெற்றுச்சு. சாதாரணமா இப்படி ஏற்படக்கூடாது. அது வரைக்கும் அருகில் இருந்த பாலை மரத்துல குடியிருந்த நிசித்தினி அப்படின்ற மோகினிக்கு ஓவியர் வரைஞ்சது தன்னோட உருவத்தை தான் அப்படின்னு புரிஞ்சுது. அதனால ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு அந்த மோகினி அந்த புது ஓவியத்துக்குள்ள குடியேறினா. ஓவியர் மண்டபத்துல படுத்து உறங்கிட்டு இருந்தாரு. கால் சலங்கையோட சத்தம் கேட்டு கண் விழிச்ச ஓவியருக்கு முன்னாடி மோகினி நின்றுட்டு இருந்தா. தான் வரைஞ்ச ஓவியம் சதை மற்றும் எலும்போடு கூடிய ஒரு உருவமா தாமலாம் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சியானாரு. மோகினி, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா. நான் கூப்பிட்டேனா? நான் கூப்பிடலையேன்னு ஓவியர் பயத்தோட பதில் சொன்னாரு. அப்புறம் எதுக்காக எனக்கு உருவம் கொடுத்தீங்க? நான் எங்க உருவம் கொடுத்தேன்? அது என் கற்பனையில பிறந்த உருவமாச்சே. இருக்கலாம், ஆனா ஓவியத்துக்கு முழுமத்துவம் வந்துருச்சு. அதனாலதான் அந்த ஓவியத்துக்குள்ள நான் புகுந்துகிட்டேன். இப்போ என்னோட தேவை நீங்க தான். அவ ஓவியரோட அன்னைக்கு இரவை கழிச்சா. ஆனா ஓவியரால மோகினியை சந்தோஷப்படுத்த முடியாததால அவ கொன்னுட்டா. கிழக்கு திசையில நட்சத்திர கூட்டம் உயர்ந்து கிளம்புச்சு. அப்பவும் தேவி தன்னுடைய நீராட்டத்தை முடிச்சுக்கிற மாதிரியே தெரியல. மந்தாகினி பரபரப்புடைய உச்சத்துக்கே போயிட்டா. உன்னிகிருஷ்ணனுக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருந்துச்சு. ஆனா அப்போதைய சூழ்நிலையில அவளால என்ன செய்ய முடியும்? தேவியை விட்டு விலகி போறது சாத்தியமே இல்லை. மனசால கூட அப்படி நினைக்க முடியாது. அதே நேரத்துல உன்னிகிருஷ்ணன் திண்ணையில நிலவிளக்கு முன்பா உட்கார்ந்துகிட்டு மந்திர சுவடியை படிச்சுக்கிட்டு இருந்தான். ஏறத்தாழ சுவடியோட நடுப்பகுதி அடைஞ்சப்போ அதுல இன்னொரு சுவடியை மேற்கோள் காட்டி இருக்கிறத உன்னி கவனிச்சான். திருப்பங்காட்ட பகவதி கோயிலோட முன்புறம் பலிக்கல்லுக்கு அடிப்பகுதியில சுயம்புவான ஒரு ஓலைச்சுவடி ஒண்ணு இருக்குது. அதை படிச்சு மனப்பாடம் செஞ்சுட்டா அதுக்கு மிஞ்சிய மந்திரங்கள் எதுவுமே இல்லை. உன்னிகிருஷ்ணன் அந்த பகுதியை திரும்பவும் வாசிச்சு பார்த்தான். திருப்பங்காட்டு பகவதி கோயில், அப்படி ஒரு கோயிலை அவன் அது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. மறுநாள் காளிதாசர் பரமநாயர்கிட்ட அதை பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். திருமணி, பால் கொண்டு வந்திருக்கேன், தாத்திரி குட்டி சொன்னா. உன்னிகிருஷ்ணன் சுவடியை மூடி அதை கட்டி துணியால புதிஞ்சு மேல எடுத்து வச்சான். பிறகு உள்தளத்துக்கு வந்தான். அவன் பால் குடிச்சிட்டு இருக்கும் போது வேணும்னே அவனுடைய கண்கள்ல கவர்ச்சிகரமா நின்னா. யார் பார்த்தாலும் ஒரு கணம் தடுமாறக்கூடிய உடல் அழக வஞ்சனையே இல்லாம அவனுக்கு விருந்து வச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கேற்ற மாதிரியே அவருடைய மேலாடைகள் ஒளி ஊடுருவக்கூடியதா இருந்துச்சு. தாத்திரி குட்டி, இவ்வளவு அழகா இருக்கிறியே, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? உன்னி கேட்டான். என் மனசுக்கு பிடிச்சவங்களா இதுவரையிலையும் யாரும் என் கண்ணில் படவே இல்லைன்னு பதில் சொன்னான். நிஜமாவா? ஆமா, நான் முதல்ல ரொம்ப நெருக்கத்துல பார்க்கக்கூடிய ஆண் பிள்ளையே நீங்க தான். அந்த வார்த்தைகள் அவனை உச்சிக்குளிர வச்சுது. அதோட மந்தாங்கனோட வடிவம் அவன் மனசுக்குள்ள சுத்தமா மறைஞ்சு போயிருந்தது. அதுக்கு காரணம் அவ தேவியோட ரொம்ப நெருங்கி இருந்ததுதான். தேவியை சுற்றி திவ்ய ஒளி பரவி கிடந்ததால அண்ட சராசங்களும் அதனோட சைன்யத்துல அமிழ்ந்து போயிருந்தது. அதனாலதான் மந்தாகினோட வடிவம் கூட உன்னியோட மனசுல நினைக்கவே இல்லை, சுத்தமா மறைஞ்சு போயிருந்தது. இதனாலேயே அவ இருந்த இடத்துல தாத்திரி குட்டி இடம் பிடிக்கிறது ரொம்ப இயல்பான விஷயமாயிருச்சு. பாலை குடிச்சிட்டு உன்னி மீண்டும் திண்ணைக்கு வந்து ஓலைச்சுவடை எடுத்து விரிச்சு படிக்க ஆரம்பிச்சான். இதுக்கு முன்னாடி அவன் படிச்சு நிறுத்தி இருந்த திருப்பங்காட்டு கோயில் சுவடி விஷயத்துக்கு மேல என்ன காரணத்தாலும் என்னவோ அவனால நகரவே முடியல. மனப்பாடம் செய்யறதுன்றது ரொம்ப கடினமான காரியமா இருந்துச்சு. மூடிய ஓலைச்சுவடியோட உன்னி படுக்கை அறைக்கு வந்தான். தூண்டாமணி விளக்கு வெளிச்சத்துல தலையணையில சரிஞ்சு படுத்தான். படுத்தபடியே அந்த ஓலைச்சுவடி பத்தி ஏதாவது இதுல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு தேடி பார்த்தான். அப்போ தாத்திரி குட்டி அந்த அறைக்குள்ள வந்தவ உன்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய கண்கள் அப்போ நெருப்பு துண்டுகளை மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சது. காமாக்கினி அந்த கண்கள்ல பளபளக்கவே செஞ்சது. இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரலையா?
குறைவான குரல்ல கேட்டா. ஓஹோ, நீங்க தான் நின்றுட்டு இருக்கியா? சுவடியிலிருந்து கண்கள் அகற்றியவன் அவளை பார்த்தபடி கேட்டான். தனியா படுத்துக்க கொஞ்சம் பயமா இருக்குது, நீங்களே வேற தனியா இருக்கிறீங்க. அப்போ எதாச்சா நழுவினது மாதிரி அவனுடைய முந்தான துணி விலகுச்சு. அந்த காட்சி உன்னியை ஏதோ செய்ய தொடங்குச்சு. அவனுடைய ரத்த குழாய்கள்ல திடீர்னு ரத்த பாய்ச்சலோட வேகம் அதிகமாக ஆரம்பிச்சது. திருமணி, முதல்ல அந்த சுவடியை தள்ளி வைங்க, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அது பக்கத்துல இருக்கிறது நல்லதில்ல, அவ சொன்னா. அஷ்டமுக பெருமாள் தன்னுடைய இருப்பிடத்துல ஹோமகுண்டத்துல சமைத்துக்களை எரிச்சு அதுல நெய்யை ஊற்றிக்கிட்டு இருந்தாரு. ஜுவாலைகள்ல அக்னி நிமித்தத்துக்கான மந்திரங்களையும் உச்சரித்துக்கிட்டு இருந்தாரு. ஜுவாலைகளுக்கு நடுவே உன்னிகிருஷ்ணன் கட்டில படுத்தபடி ஓலைச்சுவடை வாசிக்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அவனுக்கு பக்கத்திலேயே தாத்திரிக்குட்டி நின்றுகிட்டு இருக்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது. அப்போதைய அவளது தோற்றம் பெருமாளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. எந்த ஒரு முனியும் பார்த்தாலும் பரவசப்பட்டு போகக்கூடிய உடல் அழகு. ஆனா பெருமாளுடைய நோக்கம் உன்னியோட கையில இருக்கக்கூடிய சுவரிய அப்புறப்படுத்துறது தான். பெருமாள் அவளை அழைச்சாரு. ரத்தமோகினி. அதை காதல வாங்கின தாத்திரிக்குட்டி சட்டுன்னு திரும்பி பார்த்தா. என்ன தயக்கம்? பெருமாள் கேட்டாரு. அவருடைய கையில் இருக்கக்கூடிய சுவடியில விஷ்ணு சக்கரம் வரையப்பட்டிருக்கு. என்னால அவரை நெருங்க முடியல, அந்த பயங்கர ராட்சசி பதில் சொன்னா. அதை கேட்ட அஷ்டமுக பெருமாள் நெற்றியை சுழிச்சாரு. அவ சொன்னது உண்மைதான். அவன் அந்த சுவடியை தள்ளி வைக்கலன்னா அவளால அவனை நெருங்கவே முடியாது. விஷ்ணு சக்கரம் ரொம்ப ஆபத்தானது. அசுர சக்திகள் அது கிட்ட நெருங்கினா அந்த சக்கரமே அதுங்களை அழிச்சிரும். இனி என்ன செய்யலாம் அப்படின்னு பெருமாள் யோசனையில ஆழ்ந்தாரு. உன்னிக்கு அவன் மேல இருக்கக்கூடிய மோகத்தை தூண்டிவிட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. ரத்தமோகினி, பெருமாள் திரும்பவும் அழைச்சாரு. அவ திரும்பினா. உன் இடுப்புல இருக்கக்கூடிய தங்க அரைநான் கொடிய அவனுக்கு காட்டு. அவளுக்கு விஷயம் புரிஞ்சுது. உடனே தன்னோட வயிற்றை உள்வாங்கி இழுத்தா. இடுப்புல அவ சொருங்கி இருந்த சேலை நெகிழ தொடங்குச்சு. உன்னி கிருஷ்ணன் அவளை முழுமையா பார்த்தான். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.